ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் கிளாஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சயின்டிஸ்ட் தான் கேட்டபிளராக மாறி இருப்பார். அந்த கேட்டபிளராக மாறி அவர் எப்படி மோர் தென் மிஷனுக்குள்ளே வந்தாருன்ற கதையை வந்து சாய்க்கும் கோக்கும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் ஒரு நாள் அந்த பாக்ஸை தூக்கிட்டு கோ உள்ளே வரும்போது அந்த மிஷின் மேலேயே ஒட்டிக்கிட்டு அவரும் உள்ளே வந்துட்டு இருப்பார். ஸோ அப்போ தான் வந்து அவர் உள்ளே நடந்த எல்லா கதையும் நானும் பார்த்தேன். மீனை வந்து நகட்டாக மாறுந்து அதெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. உடனே கோவம் வந்து நீங்கள் ஆமாம் ஏன் இவ்வளோ டென்ஷன் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம் 2 வருஷமாக கேட்டபிளராக இருந்து போடுறா தெரியும். அந்த மெலோ ட்ராமாவெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ கொடுமையை தருமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே சாயும் வந்து ஆமாம் நானும் கேட்டபிளராக மாறினதுனா நானும் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுன்னு தான் இருந்திருக்கணும். எனக்கு புரியுது உங்கள் சுச்சுவேஷன். பட் ஆனால் இப்போ என் பொண்ணை நான் காப்பாற்றணும், உனக்கு புரியுதா? அதனால் இந்த ஸ்டோரியை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறியா? ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் ஸ்டோரி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அன்றைக்கும் ஒரு நாள் வந்து கிறிஸ்டோஃபர் உங்கள் கம்பெனியை உடச்சி உள்ளேருந்து அந்த மிஷினை தூக்கினால, அப்போ அந்த மிஷினில் நானும் ஒட்டிக்கிட்டு இவன் கூடயே வந்து இந்த கராஜுக்கும் வந்துட்டேன். இந்த கராஜுக்கு அப்படி தான் வந்தேன். இங்கே வந்தோடனே தான் உங்களுக்கே தெரியுமே திருப்பி என் பழைய உருவத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ இது வந்து இந்த மிஷின் வந்து பழைய உருவத்துக்கு திருப்பி கொண்டு வருது அப்படின்னு சொன்ன உடனே வந்து அப்போ மீனாவையும் பழைய உருவத்துக்கு கொண்டு வந்துடலாம்ல. ஸோ ஒரு மிஷின் வந்து மாற்றுது, இன்னொரு மிஷின் வந்து நம்ம பழைய உருவத்துக்கு கொண்டு வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கு சயின்டிஸ்ட் வந்து ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனும் உடனே சரி ஓகே வாங்க நம்ம மீனாவை வந்து திருப்பி பழைய உருவத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொன்னோடனே இல்லை அது இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னோடனே இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிடறான். சாயா ஒரு மடிக்கு மேலேயே போயிட்டு கழுத்தை நெரிச்சு அப்படியே கொல்ல பார்க்குறாரு. டி ஒரு அப்பா கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுட்டு பேசு, என் பொண்ணை ஏன்டா மாற்ற முடியாதுன்னு சொல்கிறேன், இப்போ தான் பாசிபிள்னா இப்போ உடனே இம்பாசிபிள்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் எதுவும் தடுக்கலை, போய் உன் பொண்ணை நீயே மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி முழுசாக சொல்லி தொலை என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உங்களுக்கு நான் முழுசாக சொல்கிறேன், இந்த மிஷினை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக உட்காருங்க, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்ல ஆரம்பித்தோடனே இந்த மிஷினை பற்றி எனக்கு இன்னும் முழுசாக தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சில விஷயந்தான். நான் என்ன ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னா இது என்ன மெட்டீரியல்னு உங்களுக்கு தெரியுமா, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கிற ஒரு சுற்றி எடுத்து ஓங்கி அந்த மிஷினை ஒரே போடுற மிஷின் அப்படியே நொறுங்கிடுது. நொறுங்கினோடனே இவங்க 2 பேருக்கும் செம்மஷாக எடுது. ஐயோ மீனாவை இனி சேஞ்ச் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கோலாம் கத்த ஆரம்பிச்சிடறான். கத்த ஆரம்பித்தோடனே இவர் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போய் அந்த மிஷின்குள்ளே வச்சுட்டு அப்படியே டோரை சாத்திட்டு ஆன் பண்ணி விட்டுறாரு. ஆன் பண்ண உடனே அந்த மிஷின் திருப்பி உடஞ்ச நிலமையிலேருந்து பழைய நிலைமைக்கு புதுசாக மாறிடுது. பார்த்தோம் உடனே 2 பேருக்கும் செம்ம ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆகிட்டோடனே இதுக்கப்புறம் இந்த மாதிரி உடைக்கணுன்னே என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்கள், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் வந்து அப்படியே கம்முன்னு உட்காந்துடுறாரு ஒரு மாதிரி டயர்டாக. இவரும் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த மாதிரி இது 200 வருஷம் பழைய மிஷின் மட்டும் தானே உங்களுக்குலாம் தெரியும், இதை வந்து யாரோ ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். நான் இதை எவ்வளவோ ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வருஷக்கணக்கில் இந்த மிஷின் மேலே என்னோடய ஃபோக்கஸை போட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் எனக்கு ப்ராப்பராக எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல, இது என்ன பண்ணோம் என்ன பண்ணாதுன்னு. பட் ஆனால் இது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஒர்க் ஆகுன்றது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து இது சுற்றி இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டு இருக்கிற எனர்ஜியை வச்சு தான் இது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நான் இதை வச்சு இவ்வளோ நாள் கண்டுபிடிச்ச ரிசர்ச்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொன்னோடனே கிறிஸ்டோஃபர் எதுவுமே புரியாமல் இவன் பாட்டு அப்படியே தூக்க கலக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இவங்களும் மாற்றி சரி ஓகே இப்போது இதை வச்சு நான் எப்படி என் பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோடனே இவன் பொண்ணை காப்பாற்றுலே இரு, அதுக்கு முன்னாடி இந்த மிஷினை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாதானே உன் பொண்ணை காப்பாற்ற முடியும். இப்போது இன்கேஸ் ஏதாவது ஆகிடுச்சுன்னா விபரீதமாக முடிஞ்சிருமே ரிசர்ச்சு, நான் இன்னும் ப்ராப்பராக இதை ரிசர்ச்சே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே கோவம் வந்து சரி ஓகே இப்போது என்ன தான் பண்ணோம் அப்படி அவள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே டே எல்லோ பேண்ட்டு நீ வாயை மூடு அப்படின்னு சொன்னோடனே இது எல்லோ பேண்ட் டைம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கலாய்க்க ஆரம்பிச்சாரான். ஸோ உடனே சாய்க்கு வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு த்ரோட்டில் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் அப்படியே வறண்டு போயிடுது மரவட்ட மாரி. உடனே அவரால் பேச முடியாமல் ஒரு மாதிரி அப்படியே திணற ஆரம்பிச்சாரு. சரி ஓகே வந்து நான் கேட்குறேன் பாருங்க கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணுவனே பார்த்து அவனுக்கும் வாய்ஸ் வெளில வரவே வராது. 2 பேருக்குமே அப்படியே தொண்டெல்லாம் ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும். உடனே சயின்டிஸ்ட் தான் நீங்கள் உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அடாப்பாவே ஓசிட்டிக்கு ஆசைப்பட்டு உயிரை விடுற நிலமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணோடனே டே உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏஞ்சிப்பாரு. அவரால் நடக்கவே முடியாது, தொப்புன்னு அப்படியே பேலன்ஸ் தவறி அப்படியே கீழே வந்துருவார். டேக்கோ நீ என் பொண்ணை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாரு. இருங்க பாஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏஞ்சிப்பானே. அவனாலையும் நடக்க முடியாமல் அப்படியே தொப்புன்னு சாஞ்சிருவான். ஆனால் இதை எதுவுமே அப்படியே பெருசாக ரியாக்டே பண்ணாமல் கிறிஸ்டோஃபர் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். சயின்டிஸ்டாக
முடியாதுன்னு தெரிஞ்சு தான் நான் உங்கள் காஃபியில் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக இருங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் எனக்கான டைமை நான் எடுத்துக்கிறேன். எடுத்து ரிசர்ச்சை ப்ராப்பராக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது வந்து கவர்மெண்ட்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு எனக்கே தெரியும். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நானே ஒரு பெரிய சயின்டிஸ்ட். எனக்கு எதுக்கு ஹெல்ப்பு? ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக அமைதியாக இங்கேயே இந்த ரிசர்ச் முடிய வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொன்னோடனே, இதுதான் உன்னோட சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவனுங்க 2 பேரும் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போவாங்களே. உடனே கோவம் வந்து அந்த நகட்டை பார்த்துட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே அப்படியே இமேஜினேஷனுக்கு போயிடுவான் மயக்கத்தில். ஸோ அதுக்குள்ளே வந்து மீனா அப்படியே மயக்கத்தில் இருக்கிற மாதிரியும் மீனா கிட்ட பேசின அந்த வார்த்தைகள்லாம் இவனுக்கு அப்படியே ரீகால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மீனா வந்து இவனை பார்த்து, நீ அழகாலாம் இல்லை, பட் ஆனால் உன் விதத்தில் நீ ரொம்ப அழகாக தெரிகிற. ஸோ நீ எனக்காக ஏதாவது ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்கியா, அதை பாட்டு பாட அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவனும் அப்படியே பாடுற மாதிரியும் மீனா உடனே அதில் இம்ப்ரெஸ் ஆகி, நீ ரொம்ப அழகெல்லாம் இல்லை, பட் ஆனால் இந்த ஒரு உன்னோட ஜென்யூனான ஹார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து லவ்வை அக்செப்ட் பண்ணலாமலாம் அப்படியே இமேஜினில் போயிட்டே இருக்குது. பார்த்தா சடனாக அப்படியே முழிப்பு வந்தது. அடப்பாவி, இது இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ஷாக்காகி ஏஞ்சி போனேன். பக்கத்தில் பார்த்தா சாயும் வந்து அப்படியே மயக்கத்துலேருந்து அப்போ தான் ஏஞ்சிருப்பார். ஸோ ஏஞ்ச உடனே அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்தோட பவர்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சு இவரும் அப்படியே அசைய ஆரம்பிச்சிருவார். பார்த்தா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கேறி 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியாக அப்படியே சரியாயிடும். உடனே சாயும் வந்து, இருடா என்னோட நாக்கெல்லாம் ஒழுங்காக ஒரு மாதிரி வேலை செய்யாத மாதிரி இருக்குது, நான் ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கெல்லாம் அப்படியே வெளில நீட்டி மைக் டெஸ்டிங், என்னால் பேச முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டுருக்காங்க 2 பேருமே. ஸோ உடனே கோவம் வந்து, இங்கேருந்து எப்படி பாஸ் வெளில போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சாயா பயங்கர டென்ஷன் ஆகி, டே லாவா வந்து மரியாதையே நான் கவுத்து விட்றா அப்படின்னு சொன்ன உடனே, பாஸ் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக மீனாவை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இவனுங்க 2 பேரும் நம்மளை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கானுங்களே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைடா உன் பேரண்ட்ஸ்கிட்டே நான் மன்னிப்பு கேட்கணும், உன்ன வரை இப்படி கூத்து விட்டுட்டேனே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை பாஸ் நானே தான் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு என் பேரண்ட்ஸால் தான் படிக்கவே ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா அவங்க அப்பா கிட்ட வந்து நான் இந்த மாதிரி மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, உன் கனவுங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இன்ஜினியர் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மூஞ்சால் வச்ச மாதிரி சொல்லிடுவார். இவனா பயங்கர டென்ஷன் ஆகி, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறீங்க, எனக்கு மியூசிஷியன் தான் ஆகணும், ஒழுங்காக என்ன ஆக விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்பாவும் வந்து, அப்போனா என் பணமாக தாண்டா பார்ப்பேன், நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறாரு. அவங்க அம்மாவா, பண்ணுறீங்க போய் பாத்ரூமில் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அகெயின்ஸ்டாக இவர் எதிர்ப்பை காட்டணும்னு சொல்லிட்டு அப்போ தான் தலைவன் முதலாக இப்போ என்ன காஸ்டியூம் போட்டிருக்கானோ அந்த காஸ்டியூமை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் போடவே ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அப்படியே கதவை திறந்துட்டு வெளில வருவானே, பார்த்தா ரூமே வெளிச்சமாகிடும். அப்படியே அவனோட எல்லோ கலர் பேண்ட்டில் லைட் எறிகிறதுனால இவங்க அப்பாவை பயங்கர ஷாக்காகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னடா இது இவ்வளோ பிரைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தலைமை எல்லோ பேண்ட்டோட வெளில வந்து நிற்பான். பேரதிர்ச்சிக்கு ஆளாயிடுவார். அதிர்ச்சியில் வந்து, என்ன இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான், இப்படிலாம் பண்ணால் இவனுக்கு வேலை கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். ஓ நீ எதிர்ப்பு தெரிவிக்கிறியா, பரவாயில்ல தெரிவிச்சுக்கோ, ஆனால் நான் மட்டும் லேசுப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேண்ட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவரும் அப்படியே ஸ்டப்பான அவரோட முடிவில் அப்படியே மாற்றிக்காமல் அப்படியே இருப்பார். ஸோ அதேமாதிரி இவனும் வந்து இன்டர்வியூ போகிறான். இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து, ஆமாம் நீ எதுக்கு இந்த ஜாப் வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஆமாம் உங்களோட வைஸ் பிரசிடென்ட் தான் ஜெயிலுக்கு போயிட்டார், ஸோ அதனால் அந்த பொசிஷன் காலியாக தானே இருக்கு, அதனால தான் நான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க, அவர் ரிசைன் பண்ணிட்டே போயிட்டாரா அடி அப்படின்னு சொன்னோடனே, ஓ அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு எழுந்துச்சி வெளில வந்துடுவான். அதை வேறு அவங்க அப்பா பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்லேயும் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் தாங்க முடியாது, நல்லா நார்மலாக காலாடிக்கிட்டு பேசிகிட்டே இருப்பார். கரெக்டாக இவன் கதவு திறந்துட்டு வெளில வரும்போது உடனே ஏதோ மனநலவுக்கு பாதிக்கப்பட்ட மாதிரியும் சாப்பாடே சாப்பிடாத மாதிரியும் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார். இவனா அதை பச்சையாக கண்டுபிடிச்சிட்டு, டே டேடி ஏன்டா இப்படி கேவலமாக நடிக்கிற, ஒரு வருஷமாக நீ சோறு சாப்பிடாம தான் உன் வெயிட்டு வந்து டெய்லி ஏறிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இதை பார்த்துட்டு சாயும் வந்து, டேய் என்னடா கதை இது, உங்கள் அப்பா சரியான ஃப்ராடாக இருப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக கலாய்ச்ச உடனே இவனும் வந்து, பாஸ் இருந்தாலும் என் அப்பா சொல்கிறது ஒரு விதத்தில் நல்லதான், நான் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, டேய் இப்போ வந்து அந்த லாவாவையும் அந்த கிறிஸ்டோஃபரையும் நம்ம சமாளித்து நம்ம இங்கேருந்து எப்படியாவது மீனாவை வெளில கூப்பிட்டு போயிடணும், மீனாவை காப்பாற்றணும் நம்ம அப்படின்னு சொன்ன உடனே, சரி பாஸ் ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளை தான் கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அவனுங்க ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க, நான் யாருன்னு தெரியாதனால தான் என்னை இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியும்ல, நான் மாஸ்டர் ஆஃப் மிஷின்ரா அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ பாரு நான் எப்படி ஒரு செயின் கட்டுற உருவாக்குறேன், வெல்டிங் மிஷினை உருவாக்குறேன் பாரு அங்கே இருக்கிற சைக்கிளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைக்கிளை காட்டுவார். பார்த்தா அந்த சைக்கிளை 2 பேரும் அறுத்து அதுலேருந்து அப்படியே ஒரு
கெமிக்கல்லாம் எடுத்து அதை மிஷினாக அப்படியே கன்வெர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, வெல்டிங் மிஷின் மாதிரி. ஸோ அதே மாதிரி மாற்றி மாற்றி ஒருத்தரோட செயினை இன்னொரு ஒருத்தர் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே. பார்த்தா அங்கே திடீர்னு கிறிஸ்டோஃபர் வந்து சைக்கிள் எடுக்க ஆரம்பிச்சிருவான். சைக்கிள் எடுத்தோடனே தான் தெரியுது, ஓகே இது இவங்க போட்ட பிளானோட கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோஃபர் உடனே வந்து என்ன மாஸ்டர் ஆஃப் மிஷின் பிளான்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னே, என்னப்பா என் ஒட்டு கேட்டுனே என்ன அப்படின்னு கேட்டோடனே, நான் ஒட்டு கேட்கல, அங்கே பாருங்கள் தண்டர், அதுதான் எனக்கு எல்லாத்தையும் காமிச்சுது அப்படின்னு சொன்னோன்னே, எது தண்டரா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இது பேரெல்லாம் வேறு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா உன்னோட தண்டர் வந்து லேசர் பீம்லாம் வச்சு ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே, உடனே ஒரு லேசர் பீம் வந்து அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருமே, இவங்க மூக்கு அப்படியே செவந்து போயிடும். உடனே கிறிஸ்டோஃபரும் வந்து இதுக்கப்புறம் எதுவும் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் பிளான் பண்ணாதீங்க, இந்த வாட்டி மூக்கை தான் சுட்டேன், அடுத்த வாட்டி எங்கே இறக்கி எதை சுடுவானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே முறைச்சிட்டே நின்று இருப்பானே. உடனே சாயும் வந்து டேய் நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், நாங்களும் இந்த ரிசர்ச்சில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நான் என்னடா பண்ண போகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இவன் எதுவுமே கண்டுக்காமல் என்னோட அங்கிளுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்கும், ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவான். பார்த்தா சயின்டிஸ்ட்டை காட்டுறாங்க. சயின்டிஸ்ட் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஆண்டனாலாம் வானத்துக்கு அனுப்பி ஏதோ ரிசர்ச்லாம் பயங்கரமாக அந்த மிஷினை வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிச்சுட்டு தன்னோட நாய்க்குட்டி ஒன்று இருக்குது ரோபோடாக, அதை பார்த்து ஏதோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். மொத்தத்தில் இவன் ஏதோ ரிசர்ச்லாம் பண்ண போகிறான், அந்த நாயை தான் கொஞ்சிட்டு இருக்கான் போல். பார்த்தா இவன் ரிசர்ச் பண்ணுவான்னு பார்த்தா ஏதோ ஒரு டயக்ராம்லாம் போட்டு ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணுற மாதிரிலாம் ஏதோ ஒரு மந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இவன் மந்திரம் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்டோஃபருக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இந்த ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அங்கே கட் பண்ணால் நம்ம மோர் தென் மிஷன் ஆஃபீஸை காட்டுறாங்க. ஜாங் வந்து அங்கே காலையில் வந்துட்டு குட் மார்னிங் காய்ஸ்ன்னு ஆஸ் யூஷுவல் அப்படியே பொழந்துட்டு இருக்காரு வாயை. பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. மொக்கா வாங்கினதுக்கு அப்புறம் என்னடா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். பட்டுன்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வரும் சாய் கிட்ட வந்து, இந்த மாதிரி நான் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க ஃபாரின் போகிறேன், ஸோ நீ என்னை தேடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தோடனே இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். சரி ஓகே இவன் கோக்கு நான் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அவனும் எடுக்காமல் ஒரு மெசேஜ் வந்துடும். மெசேஜ் பண்ணால் நானும் இந்த மாதிரி போகிறேன், என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இதெல்லாம் வாய்ப்பு இல்லையே, ரொம்ப மர்மமாக இருக்கே, இவங்க இருந்தால் தானே சீக்கிரட்டாக கேம் விளாட்றதான் த்ரில், இவங்க எல்லாமே கேம் விளாட்னா போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். அந்த டேபிள் மேலே அவர் எழுதி வச்ச அந்த மெசேஜ் நோட்டை பார்க்காமையே. ஸோ அங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை கட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் செம்ம கூட்டம். உள்ளே வர நம்ம குண்டாக்காவுக்கு வந்து அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கு. உள்ள கிச்சனுக்குள்ளே வந்து ஒருத்தர் ரொம்ப ஃபீலிங்காக அப்படியே சாஞ்சு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. அங்கே இருக்க செஃப்பும் வந்து டே இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா இப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்க போகிற, ஏதோ நடந்துடுச்சு, அதுக்கு நீ காரணம் கிடையாது, ஏன் நீ காரணம் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. இவர் உடனே அப்படியே ட்ரீமுக்கு போய் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க. அந்த டெலிவரி பர்சனும் காக்காவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியில் போவான்ல, வண்டியில் போயிட்டு அங்கே அவன் வீட்டுக்கும் போயிட்டு இருறா உன்னை பிடிக்கிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நெட்டெல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருப்பான் அந்த காக்காவை பிடிக்கலான்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த காக்கா இவனை மேலேருந்து அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அது பறந்து போயிடும். தலைவனுக்கு செம்ம அடி வாங்கி அப்படியே ரோட்டில் படுத்துக்கிட்டே இருப்பானே. இவங்க வேற ஒரு ஓரமாக நின்று அப்படியே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல். இவனும் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி குண்டாக்கா கிட்டே எவ்வளோ நேரம் தான் இப்படியே வெயிட் பண்ணுறது, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே கிளம்பு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே இவனும் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் காரை வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிருவானே. வேகமாக ஓட்டுறதுல எதிர எவன் இருக்கான்னு பார்க்காமையே அங்கே அடிபட்டு ஏஞ்சிப்பானே. பார்த்தா அவனை ஒரே இடிப்பான். இடித்து தள்ளிட்டு அவன் பாட்டுன்னு அப்படியே நின்று ஷாக் ஆகி நின்றுவான். உடனே குண்டாக்கம் ஏன் நிற்கிற போடா அப்படின்னு சொல்லும் போது இல்லை அங்கே ஒரு மனுஷன் அடிபட்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவன் மனுஷனா நம்மலாம் என்னன்னு உனக்கே தெரியும்ல, ஒழுங்கு மரியாதையாக வண்டியை எடு, இது சேஃப் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவனும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இதுதான் வந்து அவன் ஃபீல் பண்ணுறதுக்கான ரீசனாகவே காமிப்பாங்க. ஸோ உடனே வந்து அந்த செஃப்பும் சரி ஓகே விடு, இப்போ ஆள் இல்லைடா தேவைப்படுது கொஞ்சம் வேலை செய்ய அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். வெளில பார்த்தா ஒரு ஸ்கூல் பசங்க கேங் இருக்கும். அவங்க வந்து மாற்றி அசிங்கமாக திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டுன்னு ஒரே ரகலையாக இருக்கும். பார்த்தா அதில் ஒருத்தன் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பான். அதில் நம்ம தலைவன் கோவம் வந்து அந்த சாங் பாடி இருப்பான்ல லைவில் போயிட்டு மீனாவை வச்சுக்கிட்டு அதை காமிச்ச உடனே அந்த பொண்ணும் வந்து எனக்கு இவனை தெரியும், நான் தான் இன்றைக்கி சொன்னேன்ல இவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பாட்டு பாடிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தானு, அவன் தான் எனக்கு இவனை தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேங்கில் இருக்க ஒரு பையனும் வந்து இவன் தானே இன்றைக்கி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், நம்மளை வந்து
அடிச்சுட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற அவனும் வந்துட்டு பசங்களா நீங்கள் அமைதியாக உட்காருங்க, அசிங்கமாலாம் கத்தாதீங்க, மற்ற கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகுது, ஸோ கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் பொறுமையாக பேசுகிறோம்னு சொல்லி திரும்பி பச்சை பச்சையாக பேச ஆரம்பிச்சுறாங்க. நீங்கள் திருந்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். பார்த்தா குண்டக்கா வந்துடும். குண்டக்கா வந்துட்டு அந்த வீடியோவில் இருக்க அந்த மிஷினே அப்படியே பார்த்துட்டே இருக்குமே ஷாக் ஆகி. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பார்த்தா இவரும் வந்து அந்த மிஷினை பார்த்துருவாரு. மிஷினை பார்த்தோன்னே என்னது நான் மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கத்த ஆரம்பிச்சிருவாங்களே. உடனே அந்த பசங்களும் வந்து ஐயோ நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்களும் மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஊரே அவங்கள தான் பார்க்கும். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஐயோ நான் ஒரு முட்டாள், அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இங்கே வந்தான், இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு வந்து சிக்கன் நகட்டாக மாறிடுச்சுன்னு சொன்னான், சே நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன், அந்த மிஷின் சிக்கன் நகட்டாலாம் மாற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்களே. ஸோ உடனே அந்த மிஷினை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு லீவை விட்டுட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. பார்த்தா இதோட இந்த எபிசோட் இங்கே முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.